அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள், உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல, அதனால நான் வெல்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த படம் சீரன், நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க. பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரியலாகவே வந்து ஒரு டெம்பிள், ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில், அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ், செய்யாறு, ஆரணி, அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கருப்புசாமி பற்றி உள்ள சாங் தான். ஸோ செட்டு போட்டிருக்கேன். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து பூங்கோதையை வந்து நீங்கள் 3 விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் கேட்டு தான் இந்த படத்துக்கே வந்தது. ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிட்டே இருந்தாங்க, இனியா நீங்கள் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 வயசு பொண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அண்ட் அதுக்கப்புறம் 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக வந்து ஒரு 30-35 இயர்ஸ் ஏஜ் கேர்ள் லேடியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும். ஸோ அவ்வளோ கெட்டப் வந்து நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல. பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இது போக வந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு கண்டென்ட்டும் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன். துரை சார் ஆஃப்கோர்ஸ் டைரக்டர், கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார். நெக்டோ ஸ்டுடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலேயும் வந்து நெக்டோ ஸ்டுடியோஸ் டைரக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏன் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபஸ்ட் படம் இல்லை ஓன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, இது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி, ஒரு லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, அதனால நான் இதை ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதில் மியூசிக்கு வந்து 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி RR சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் AK சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அண்ட் ஸ்டார் காஸ்ட், ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சோனியா மேம் இதில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு. அண்ட் ஆரியன் சார், அப்புறம் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவர் நடுவில் ஏதாவது ஒன்று தான் ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க, அவர் ஃபன்னாக இருக்கும். அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லொக்கேஷனில். அண்ட் கிருஷ்ணா குருப் யாழினி ரோலில் பண்ணியிருக்காங்க. சாரி, கிருஷா குருப் யாழினி, ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ. ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சர். அண்ட் என்னோட சன்னோட ஜோடியாக வந்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஆஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ, ஜூனியர் ஹீரோ ஆஜித். அண்ட் என்னோட டாட்டர் நடித்த கேர்ள் வந்து ஐஸ்வர்யா. ஸோ இவ்வளோ ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கேயே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். நல்ல சப்ஜெக்டு, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சார் வணக்கம். ராஜேஷ் சார், அவங்க என்னை ஃபஸ்ட் இன்ட்ரா பண்ணும்போது ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க. படம் பேர்லாம் கரெக்டாக சொன்னாங்க. எல்லா படத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பு. அவங்களுக்கு எனக்கு ப்ரொஃபைல் தெரியல. இந்த படத்துக்கு மட்டும் தான் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மியூசிக் நான் மட்டும்தான். அது ப்ரெஸ்க்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் தப்பான ஒரு முகவரியோட நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஆமாம், ஒரு முறை பாலக்காடு ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடினார். அது மலேசியா வாசுதேவன் ஒரு தடவை போட்டாங்க. அது மாதிரி நிறைய தப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு இதை முக்கியமாக பதிவு பண்ணுறேன்னா, உழைக்கிறவங்க அவங்களோட பேர் கண்டிப்பாக வெளியில் யாருக்கும் தெளிவாக தெரிஞ்சாகணும். யாரும் மறைஞ்சு போகக்கூடாது எந்த இடத்துல எந்த காரணத்தினாலையும். ஏன்னா சினிமாவில் அது நிறைய நடக்குது. ஒரு சில பகையினால், ஒரு சில விரோதத்தினால
தோலில் கையை போட்டுட்டே காலி பண்ணுற முதல் இடம் இங்கே தான். அதுக்கப்புறம் அரசியல், இது 2 இடத்துலையும் நடக்குது இது. ஸோ அது வந்து கண்கூடாக நிறைய பேர் பார்க்குறீங்க, சில இது பார்க்காம இருக்கீங்க, நிறைய இருக்குது. ஸோ எனக்கும் அது சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு, அதை நான் பர்சனலாக சொல்ல விரும்பலை. பட் சினிமாவில் எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஸோ அது பர்சனல் வித்தவுட் டிலே. இந்த படம் சீரன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. என்னென்னா ஜேம்ஸ் சார் வந்து என்னுடைய நண்பர். ஏற்கனவே ஒரு படம் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த படம் தற்செயலாக நடக்கலை. இந்த படம் முடித்த பிறகு, சாங்கெலாம் முடித்த பிறகு தான் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணணுன்னு. படத்தில் இது ஒரு பெஸ்ட் கண்டென்ட் என்னென்னா, ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம், இந்த சாதியை சார்ந்து இன்னைக்கு சினிமாவை பார்த்துட்ருக்கீங்க, இப்படின்னு சாதி பிரச்சனை பெருசாக படத்தில் தலை தூக்கி நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். அது வந்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து யாரையும் குறைச்சோ தாட்சியோ சொல்லக்கூடாது. நீங்கள் மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், அது பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன, அதை மட்டும் நியாயமாக சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒரு படம் தான் சீரன். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தான் சின்ன கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஜேம்ஸ் சார் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. சோனியா மேம், இனியா மேம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கிருஷ்ணா அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய படங்களை பார்த்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இதுவும் ஒரு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மியூசிக் அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கணும். முக்கியமாக கொஞ்சம் நல்ல படத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நல்ல படங்கள் வெளியில் போய் சேரணும், இந்த படம் வெற்றி அடையணும். அவர் தனி மனுஷனாக நின்று ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து இதை கஷ்டப்பட்டு தயாரித்து அவர் ரிலீஸும் படம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் கிடைக்கும். இந்த டீமுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன் டீமுக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சீரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை திரை நட்சத்திரங்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சீரன் இந்த படம் வந்து பேசுகிற களம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவது, ஒரு சமூக நீதியை பற்றி பேசுவது, ஸோ ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து ஒரு 2 பாடல்கள், அருமையான பாடல்கள். சசி அவர்கள் இசையில் வந்து 3 பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்களை எழுதினதில் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகிய கதைக்களம், அத்தனை நட்சத்திரங்களும் வந்து இதில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புகிறேன். அதே மாதிரி என்னை ஞாபகம் வச்சு மேடை கூப்பிட்ட இசையமைப்பாளருக்கு நன்றி. ஸோ நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சினிமாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள். ஸோ அவங்கள வந்து ஒரு பாடலாசிரியர், ஒரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து மேடை ஏறலைன்றது வந்து இவ்வளோ நேரம் வந்து கவனிக்கலை அவங்க. இது எனக்காக பேசலை, எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் நிறைய பேருக்கு வந்து இது நடந்திருக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு இசை வெளியீட்டு விழாவில் விழா நாயகர்கள், இசையமைப்பாளர்கள் மேடை ஏறியிருக்காங்களா, பாடலாசிரியர் மேடை ஏறியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா 200 பாடல்கள் எழுதுனதுக்கப்புறம், சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்குமே எழுதுனதுக்கப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் எழுதணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும்னு நினச்சேன், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் பதிவு பண்ணுறது கரெக்டாக தான், இல்லைன்னு சொல்லனா இன்னைக்கு கூப்பிடலன்றதுக்காக நான் சொன்னேன். அவ்வளோதான். ஓகே, இல்லை அதை தான் சொல்கிறேன். நான் ஒரு நட்பு ரீதியாக தான் கேட்குறேன். நான் எதுவுமே பெருசாக அவங்களுக்கு சொல்லலை. ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கும் வந்து எங்களுடைய கரியருக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன். இந்த விழாவுக்காக மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா விழாலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். 3 பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா 2 பேரை ஏற்றுவாங்க, ஒருத்தரை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன். புதுமுக பாடலாசிரியர்களுக்காகவும் நான் பேசுகிறேன், எனக்காகவும் பேசுகிறேன். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது, ரொம்ப அருமையான ஒரு பாடலாக வந்திருக்கு. ஸோ அற்புதமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர்களுக்கும், இசையமைப்பாளர்களுக்கும், இயக்குனர் சார் வந்து
இன்னொரு படத்து மூலிமா எனக்கு அறிமுகமானார். ஸோ அவர் இந்த படத்தில் 2 பாடல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் எனக்கு இன்னொரு 2 படம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இயக்குனர் அவர்களுக்கும் அவரால் எனக்கு இன்னும் 2 படம் கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி. நான் இந்த படத்தில் யாழினின்னு சொல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் அஜிதோட பேரா ப்ளே பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் சார், துரை சார், என்னை யாழினி இதில் காஸ்ட் பண்ணுறதுக்காக. கார்த்திக் சார், தேங்க்யூ. It's a very beautiful team to work with, and I'm really grateful என்னை காஸ்ட் பண்ணுறதுக்காக. And in the padam we have all worked really hard, and we would really like your support. October 4th in the padam release ஆகுது. I request everybody to please go to theaters and watch us, and thanks a lot. Gorgeous actress Sonia Agarwal ma'am to share few words about this movie. Vanakkam, good evening. Siren, it's a true life story, and with a strong message. That was the core that made me say yes for the film, even though it's a guest appearance for like a small role, but the base of the film was very strong, and very motivating script written by James Karthik, and I think he has done brilliant as a co-star and as a producer. Thank you for having me. It was wonderful working with everyone. Thanks to the director, the cameraman, all the respected artists here, and it was wonderful working with Enya, Krisha, though we didn't have anything like some major space to share on the screen, but it was wonderful knowing everyone over here. Thank you so much.